தினம் ஒரு சோடுகளோடு. இன்றைய நாளேடுகளெல்லாம் தினசரும் எல்லாரும் படிக்கிற ஒவ்வொரு செய்தியும் எதை நோக்கி பயணிக்குதுங்க? ஒரு மனிதன் தன்னை தேடி தனக்குள் இருப்பதை ஆராய வேண்டும்னா எல்லாருமே உலக செய்திகள்னு சொல்லிட்டு உலகத்தில் ஏற்படும் அனைத்து அசம்பாவிதங்களையும் இல்லை அதற்குள்ளே ஏற்படுற மாற்றங்களையும் தாங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுமே தனக்குள்ளே ஏற்படுற மாற்றம் எதுங்கிறத அறியணும்னா தனக்குள்ளே தேடி பார்க்கணுங்கிறத கூட மறந்து உலகத்தின் நடப்புகள் எதுங்கிறத கூட தன் உலகமாக கருத வேண்டும்ங்கிறத மறந்து தாங்க போயிடுறாங்க. உங்களுடைய உலகம் உங்களுக்குள் இருப்பது. உங்களை நீங்கள் நாடி செல்லும் பொழுது உங்களை ஒருத்தர் நாடி வருகின்றார்னா அவர் யாருன்றதை கண்டுபிடிங்க. நீங்கள் யாருங்கிறத அந்த இடத்துலயே அவர் உங்களுக்குள்ள உரைப்பாருங்க. மறுபடியும் பல போதனைகளோடு எங்கெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வீரிட்டு எழும் சக்தி உங்களுக்குள் இருந்தே உங்களை ஆட்சி புரியுன்றதுன்னா அந்த ஆட்சி புரியும் சக்தி எப்பேற்பட்டதுங்கிறத மட்டும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கணிச்சு பாருங்களேன். நீங்களே உங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு மாபெரும் சக்தியாக இருப்பீங்க. உங்களை யார் ஒருவர் ஆளுகிறாருங்கிறோ அவரும் உங்களுக்குள்ள இருந்து மறைபொருளாக தெரிவாருங்க. மீண்டும் அகத்தாய்வு செய்யும் பொழுதெல்லாம் உங்களை ஆளும் சக்தியோடு நீங்கள் பிறப்பெடுத்தால் நீங்களே இந்த தெய்வீக பிறப்பாக இருக்கலாங்க. அனைவருக்குள்ளும் நான் மறுமுறை பகுப்பாய்வு செய்கின்றேன். நான் என்பதை மறைக்கும் பொழுதெல்லாம் எனக்குள் இருக்கும் நானே என்பதை என்னை ஒருவர் காட்டுகின்றார். அவரே என் குருவாவார். அனைவருக்கும் குருவே சரணம், ஜோடி சரணங்க.